மழையுண்டு வெயிலுண்டு மாறி வரும் வானிலை, உறவுண்டு பிரிவுண்டு வாழ்க்கையின் சூழ்நிலை. உன்னை விட்டு விடை பெற்று எல்லாமே போனாலும் உடல் தொட்டு உடன் வரும் உன்னிழலே நிலை, உன்னிழலே நிலை. பரிகாச பூமியில் யாவும் நிழல், நிழல் நிழல் நிழல். ஓசை நிழல் இன்னிசையின் திரள், ஒளி விளக்கின் நிழல் என்றுமே இருள். ஓசை நிழல் இன்னிசையின் திரள், ஒளி விளக்கின் நிழல் என்றுமே இருள். ஆசை நிழல் அது ஆழக்கடல், ஆசை நிழல் அது ஆழக்கடல். அலையின் நிழல் கலையும் நொடி பொழுதி, பிரிவை எழுதும் பனிவிடச் சிதறல். முதுகை துளைக்கும் பார்வையின் கதறல். நிழல் 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 நிழல். காலையில ஒருத்தி ஃபோன் பண்ணா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்கணுமா? அது சரி. சரி சொல்லுங்க, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? ம்? அட இப்படி சிரிச்சு காமிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணீங்க? போங்க நீங்க. அப்ப அந்த பெருசுக்கு ஏத்த வாரிசு நீங்க தாங்க. செம்ம மொக்க போடுறீங்க. ஹலோ மிஸ்டர் வக்கீல் ஐயா, இன்னைக்கு நான் திருநாவுக்கரசு ஐயாவை பார்க்க போறேன். நீங்க வர முடியுமான்னு கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். மார்னிங் எனக்கு கோர்ட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அது முடிச்சுட்டு நேரா அங்க வந்துடுறேன். இந்த இல்லத்தோட ஆலமரம் நீங்க, நீங்களும் இந்த இல்லமும் நல்லா இருக்கணும் ஐயா. நீங்க இருந்து இன்னும் 1000 பேரை வாழ வைக்கணும் ஐயா. தாத்தா தாத்தா உங்களுக்கு சரியாயிடுச்சு தானே? ஆமாண்டா கண்ணு, நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு சரியாகாம போகுமா? என்ன செந்தில், அப்பாவை பாத்தீங்களா? என்ன சொல்றாரு? வராராமா? எங்க சார், எங்களை பார்க்க கூட இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆமாம்ப்பா, நான் தான் போய் இவங்க வந்திருக்காங்க வந்து பாருங்கன்னு சொன்னேன். எனக்கு யாரையும் பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா. ஹோம்ல உள்ள அப்பாவை இவங்க கூட கூட்டிட்டு போய் வச்சுக்கணும்னு இவங்களுக்கு ஆசை. ஆனா சண்முகம் இவங்களை பார்க்க கூட மறுக்கிறாரு. என்னம்மா செய்யலாம்? பார்க்க எனக்கே கஷ்டமா இருக்குமா. நான் வேணா பேசி பாக்குறேங்க ஐயா. ஐயா, உங்களை பார்க்கணுன்னு தான் உங்க மகனும் மருமகளும் வந்திருக்காங்க.
உங்ககிட்ட பேசணுமா? ப்ளீஸ் பேசுங்கய்யா. அப்பா மாமா அப்பா பேசுங்கப்பா. நாங்க பண்ணது தப்பு தான். எங்க மேல கோவம்னா திட்டுங்க, ஆனா இப்படி பேசாம தண்டிக்காதீங்கப்பா. எங்களுக்கு நீங்க வேணும்பா. எங்க கூட வாங்கப்பா ப்ளீஸ். ஐயா, பெரியவங்க உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அவங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிருங்கய்யா. நீங்க வேணும்னு நினைச்சதாயா உங்களை தேடி அவங்க வந்திருக்காங்க. பசங்க சின்ன வயசுல தப்பு பண்ணா மன்னிக்கிறது இல்லையா? இப்பவும் அப்படியே நினைச்சுக்கோங்கய்யா. அட்லீஸ்ட் அவங்க முகம் பார்த்தாவது பேசுங்கய்யா. நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேம்மா. ஆனா மறக்கல, மறக்கவும் முடியாதுமா. மன்னிக்கிறது இந்த அப்பா மனசுமா. ஆனா அதோட வலி இந்த சண்முகத்தோடதுமா. அதை எப்படிம்மா நான் மறக்க முடியும்? அம்மா, எதுவுமே நீ என்ன கேட்காதம்மா. அவங்க செஞ்சது நியாயமான்னு அவங்க கிட்டயே கேளுமா பாரதி. ஒரு அப்பாவால பையனை இந்த அளவுக்கு தள்ளி வைக்க முடியும்னா அவரோட வலி எவ்வளவு பெருசா இருக்கும்னு நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க செந்தில். கொள்ளி வைக்க ஆண் வாரிசு வேணும்னு சொல்லிதான் ஆண் குழந்தையே பெத்துக்கிறாங்க. ஆஸ்திக்கு ஒரு ஆண், பாசத்துக்கு ஒரு பெண்ணுன்னு வழக்கு மொழி கூட இருக்கு. ஆண் பிள்ளைக்கு இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் தர ஒரு சமுதாயத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. உங்களை உங்க அப்பா இந்த அளவுக்கு வெறுக்கிறாருன்னா தப்பு என்ன ஏதுன்னு எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. அப்பா மேல மட்டும் தப்பு இல்லை மேடம், நிறைய தவறு எங்ககிட்டயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததான் திறமையான பையன், படிச்ச உடனே வேலை கிடைச்சாதான் நல்ல பையன், ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், இப்படி எல்லாம் ஒரு பையனா இருக்க இந்த சமுதாயத்துல எத்தனை வரைமுறைகள் மேடம். இது எல்லாமே சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு யார் மேடம் ஊட்டி வளர்த்தாங்க? இது நாங்களா கத்துக்கிட்டது இல்லையே. நீ இப்படிதான் இருக்கணும்னு ஆண்களை ஒரு எந்திரம் மாதிரி இந்த சமுதாயம் மாத்தி வச்சிருக்கு. அதுக்கு நாங்க எங்களை மாத்தி அமைச்சுக்கிறப்போ இந்த மாதிரி எல்லா விதமான ட்ரையல் அண்ட் எரர்களையும் நாங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்கு. பேலன்ஸ் பண்ண தெரியல மேடம். இது எங்க இயலாம தான், ஆனா விருப்பம் இல்ல. பிராக்டிக்கலா நீங்க சொல்றது சரிதான் செந்தில். ஆனா அப்பா பையன் அன்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு மேடம். முன்னெல்லாம் குழந்தைங்களா இருந்தாங்க, இப்ப அப்படியா மேடம் இருக்காங்க? சொல்லுங்க. ஸ்கூல் போற வரைக்கும் எது பிடிக்குது எது பிடிக்கலன்னு பார்த்து செய்யறாங்க. படிப்புன்னு ஆரம்பிச்சதுமே எந்த ஸ்கூல்ல படிக்கணும், எந்தெந்த கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல சேர்க்கணும், இப்படி படிக்க போற கோர்ஸை பேஸ் பண்ணி தானே மேடம் குழந்தைங்களோட நாலேஜை வளர்க்குறாங்க. எனக்கும் அப்படிதான் மேடம். எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஆனா அப்பாவுக்கு வயலின் பிடிக்கும் மேடம். டேஸ்ட் டிஃபர் ஆகலாம், ஆனா அது என் மேல திணிக்கிறப்ப தான் இங்க பிரச்சனை. பிடிச்ச கிரிக்கெட்டை நிறுத்திட்டு பிடிக்காத வயலினை கையில கொடுத்து அனுப்பினாரு. 1 வருஷம் போச்சு. உனக்கு இதெல்லாம் வராதுன்னு டீச்சரே அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. அப்பாவுக்கு செம கோவம். இதை நான் 1 வருஷம் முன்னாடியே சொன்னனே, எனக்கு வயலின் பிடிக்கல, பிடிக்காதது எப்படி படிக்க முடியும்னு. இங்க நியாயமா அப்பா கோவப்படணுமா இல்ல நான் கோவப்படணுமா? இது வீட்டுக்கு வீடு நிறைய இருக்கு செந்தில். சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஓகே. 6வது வந்த மேடம். 10 வயசுல எனக்கு என்ன தெரியும் மேடம் சொல்லுங்க? ஸ்ட்ரிக்டா இருக்கும், படிப்பு வரும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வருவேன்னு என்ன போர்டிங் ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாரு மேடம். எனக்கு அந்த வயசுல ஒண்ணுமே புரியல. புது மனிதர்கள், புது வாத்தியார், சூழல், அதுவும் தனியா இருக்கணும். உடல் வலி நோய்னா கூட வார்டனை பார்த்து சொன்னாதான் உண்டு. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு மேடம். எனக்கு அந்த வயசுல அது தேவையா மேடம்? இந்த படிப்பை காமிச்சு தானே எனக்கு அந்த தண்டனை. எனக்கு அப்ப தேவையானதெல்லாம் அப்பா கையால ஒரு 4 வயசு சோறு,
அப்பா மடியில் ஒரு தூக்கம், சம்பாதிக்க தகுந்த ஒரு வேலை, அதுக்கு படிக்க ஒரு சாதாரண ஸ்கூல். இது ஏன் அவருக்கு புரியல மேடம்? செந்தில், நானும் இத பல இடங்கள்ல பல பேருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன். எங்க கேக்குறாங்க? சின்ன வயசுல குழந்தைங்களோட தேவை என்னன்னு பெரியவங்களுக்கு புரியலன்னா பசங்க வளர்ந்து பெரியவங்கள ஆகுறப்ப பெத்தவங்களோட தேவை என்னன்னு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆனா இந்த இடைவெளிய மீறியும் அன்பும் பாசமும் வாழணும் செந்தில். அதுதான் ஆத்மார்த்தமான அன்பு. உண்மைதான் மேடம். என் சின்ன ஆசைகள்லாம் பறிப்போன நிலையில நான் ஒரு எந்திரமா மாத்தி அமைக்கப்பட்டதுல வந்த பிரச்சனை தான் எல்லாமே. இப்ப எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது மேடம். நிழல் நிழல் நிழல். உண்மை, நம்பகத்தன்மை, சமூக பொறுப்புணர்வு, பொதிகை செய்தி. சின்ன சின்ன ஆசைகளுக்கு இடம் கொடுத்துருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெருசாக சாதிச்சு நிற்க முடியுமா? நீ ஏன் சொல்லுமா பாரதி. எனக்கு என்னம்மா, அவன் அம்மா இறந்த பிறகு நான் ஒரு மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக வாழ்க்கையை தொடர்ந்துருக்கலாம். உனக்காக வேணாம், உன் பையனை வளர்க்குறதுக்காவது ஒரு கல்யாணம் பண்ணிக்க. என்னதான் நீ இருந்து பார்த்துக்கிட்டாலும் ஒரு பொண்ணு இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி வராதுரா. அது வேற இது வேற. இப்படி ஊர்ல 1000 பேர் 1000 விதமா சொன்னாங்க. ஆனா அத நான் கேட்கலாமா? அவன் அம்மா சாகும்போது சின்ன பையனா இருந்த இவனை வச்சுக்கிட்டு இவனை எப்படி வளர்க்கறது, இவனை எப்படி படிக்க வைக்கிறது, எதுவுமே தெரியாம பாடுபட்டுத்தாமா இவனை வளர்த்தேன். வாழ்க்கை எல்லாருக்கும் வழியில பூக்களை தூவி வரவேற்கிறது இல்லைம்மா. நிறைய பேர் முட்கள் மேலதாம்மா நடந்துட்டு இருக்காங்க. அதானேம்மா வாழ்க்கையோட நிதர்சனம். ஆனா எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில பயணப்படணும் அப்படிங்கிற வெறி இருக்கணும். அது எனக்கு இருந்தது. எனக்கு இலக்கா என் பையன் செந்தில் இருந்தான். அவனை கஷ்டப்பட்டு 5வது வரைக்கும் படிக்க வச்சேன். ஸ்கூல் சரியில்லை, அவன் நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போவான், அவன் குடும்பத்தை அவனே சம்பாதிச்சு பார்த்துப்பான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு அப்பாவோட கவலை அதுதானேம்மா. அதான் தீர்மானிச்சேன், அவன் நல்ல விதமாக வளரணும், படிக்கணும். அதுக்காக என்னுடைய சம்பாத்தியத்தில் பெரும் பகுதியை செலவழிக்கலான்னு முடிவு பண்ணேன். நல்ல ஸ்கூலில் சேர்த்து ஹாஸ்டலில் அவனை படிக்க வச்சேன். அவனும் நல்லா படித்தான், ஒழுக்கமாக வளர்ந்தான். ஆனால் என்ன, இப்போ அவன் என்னை மறந்துட்டான். விடுமா, பிள்ளைங்க ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்த்தா அப்பா அம்மா அவங்கள வளர்க்குறாங்க. அவன் நல்லா இருக்கான்ல, அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதுமா. வேற என்னம்மா எனக்கு வேணும்? ஆனா ஒரு விஷயமா, ஏதோ என்னால் முடியாதுங்கிறதுக்காக நான் அவனை ஹாஸ்டலில் சேர்க்கல. ஏம்மா, தன்னோட அம்மா செத்துட்டான்னு தெரியாமல் அழுதுட்டு இருந்த அந்த பிஞ்சு வயசில் போராடி வளர்த்த எனக்கு இந்த வயசில் அவனை வளர்க்க முடியாதா? அன்னைக்கு நான் அப்படி செஞ்சதுக்கு காரணம் இதோ அவன் அனுபவிச்சுட்டு இருக்கானே ஒரு சொகுசான வாழ்க்கை, அதுக்காகத்தாம்மா. கஷ்டப்படாமல் எல்லாம் கிடைக்குமா? கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது மேடம், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் விரும்பிய ஒண்ணுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு எதுவுமே பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா நான் கஷ்டப்பட்டது எல்லாமே அவரோட விருப்பத்துக்கு தான் மேடம். அந்த வயசுல அவர் நடந்துகிட்ட விதம் எனக்கான ஒரு அக்கறையா எனக்கு தெரியல மேடம். ஒரு அதிகாரம்,
என் மேல செய்யற ஆதிக்கம் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நான் அப்பா, நான் சொன்ன சரியா தான் இருக்கும், நான் சொல்றத மட்டும் நீ செய். இப்படி எல்லாத்துலயும் நான் இது மட்டும்தான் அப்பா பேசி நான் கேட்ட வார்த்தைகள் மேடம். அந்த வயசுல இதுல பாசம் எப்படி எனக்கு தெரியும் சொல்லுங்க? ஷேக்ஸ்பியர் தான் என்ன வளர்த்தது. அவ்வளோ வெறி எனக்கு லிட்ரேச்சர் மேல. லிட்ரேச்சர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்பா என்ன பிகாம்ல சேர்த்து விட்டாரு. கேட்டா ஸ்கோப் அதுல தான் இருக்குன்னாரு. அடிச்சு பிடிச்சு அதையும் முடிச்சேன். பை காட்ஸ் கிரேஸ் நான் நினைச்ச இடத்துல, நான் நினைச்ச கம்பெனில எனக்கு பிடிச்ச வேலை கிடைச்சது. சித்ராவை கல்யாணம் பண்ணது கூட அப்பாவோட சாய்ஸ் தான். கல்யாணம் ஆகியும் அப்பாவோட தலையீடு குறையவே இல்லை. நான் சரின்னு தலையாட்டலாம், ஆனா வேற சூழல வளர்ந்த சித்ரா அப்பாவை புரிஞ்சிக்க சில காலம் ஆகலாம் இல்லையா? புரிஞ்சிக்காமலும் போகலாம். இந்த நிலைமையில அப்பாவோட இந்த குணம் பல குழப்பங்களை எங்க குடும்பத்துல ஏற்படுத்துச்சு. ஹலோ ப்ரோ, இதெல்லாம் உங்க முடிய பாதுகாக்க தானே? ஆமா. அப்ப உங்க உயிரை பாதுகாக்க? இந்தாங்க. தேங்க்யூ. மாறுபட்ட வண்ணங்கள், முற்றிலும் வித்தியாசமான சுவை. உங்கள் பொதிகை 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 பொதிகை. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து மாமா சைட்ல இருந்து எல்லாத்துக்குமே தடை தான் மேடம். தடைன்னு நீங்க எது சொல்றீங்க சித்ரா? பேசிக்காவே மாமாக்கு எல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அது வாங்குற டூத்பேஸ்ட்ல இருந்து லேப்டாப் வரைக்கும் எல்லாமே அவரோட சாய்ஸா தான் இருக்கணும். என்ன சித்ரா, பெரியவங்க இப்படி எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? இன்ஃபேக்ட் அது உங்க நல்லதுக்கு தானே. யங் ஏஜ்ல நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு பெரிய புரிதல் இருக்காது இல்லையா? பெரியவங்க கைடன்ஸ் இல்லாம வாழ்றது எந்த விதத்துல நல்லது? இது ஒரு இயல்பான குடும்ப அமைப்பு சித்ரா. இத புரிஞ்சிட்டு இருந்தா இவ்ளோ பிரச்சனையே இல்லையே. ஆனா நான் அப்படி வளரல மேடம். ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டேன். இன்ஃபேக்ட் எங்க அப்பா பேச்சை எங்க அம்மா கேட்கவே மாட்டாங்க. அதுக்காக தப்பா நடந்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும்தான் செய்வாங்க. என்ன பொறுத்தவரை நான் கேட்டது எல்லாமே கொடுப்பாங்க. பெருசா இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு செந்தில் நினைச்சு ஏங்குற அளவுக்கு எந்த குறையும் என் பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு இல்ல. நான் மனசுல பட்டது சொல்லுவேன். அப்பா அம்மான்னு நான் பயந்து வாழ்ந்ததே இல்ல. எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வேன். கம்பல் பண்ணி என்னை எதையுமே செய்ய வைக்க முடியாது. நான் அப்படியே பழகிட்டேன் மேடம். மேரேஜ் ஆனதும் இங்க எல்லாமே தலைகீழா இருந்தது. இவரு அப்பா அப்பான்னு ஒரே அப்பா புராணம் தான். சரி, இவர் இவ்ளோ அன்பா இருக்காரே, அவர் அப்பாவாது இவரை புரிஞ்சுப்பாருன்னு பார்த்தா அதுவும் இல்ல. எப்பவுமே ஒரு தலைபட்சமா மட்டும் யோசிச்சு செய்வாரு. அவரு செல்ஃப் சென்டர்டா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோண ஆரம்பிச்சது. ஒரு சினிமாக்கு போனா போதும், எதுக்கு தியேட்டர்லாம் போறீங்க? அதான் 3 மாசத்துல படத்தை டிவிலே போட்டுடுறாங்களே, இதுக்கு போய் எதுக்கு 500-1000ன்னு செலவு பண்றீங்கன்னு கேட்பாரு. இத அப்படி இப்படி சமாளிச்சிட்டாலும் எதுக்கு நைட் ஷோன்னு கேள்வி வரும். நைட்டு 9 மணி வரைக்கும் செந்திலுக்கு வேலை இருக்கு. அப்போ நைட் ஷோ தானே பாசிபிள். கேட்டா இது உங்க சேஃப்டிக்குன்னு சொல்வாரு. சரி, சண்டே ஒரு நாள் தானே ஃப்ரீ, ஹோட்டலுக்கு போலான்னு பிளான் பண்ணா காசை ஏன் கறியாக்குறீங்க? ஒரு கரண்டி தோசை மாவுக்கு 80 ரூபாய் 100 ரூபான்னு கொடுக்க உங்களுக்கு எப்படிதான் மனசு வருமோன்னு திட்டுவாரு மேடம். நீங்களே சொல்லுங்க. படம் பார்க்கணும்னு பெரும்பாலும் யாரும் தியேட்டருக்கு போறது இல்ல. லைஃப் ரொம்ப ஹெக்டிக் ஆயிடுச்சு. அதுல இருந்து வெளியே வர ஒரு சேஞ்சுக்கு தான் ஃபிலிம், ஹோட்டல், இது எல்லாமே. இது நம்ம காலம். அவங்க காலத்துல அப்ப அவங்க லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
ஸோ இதெல்லாம் தேவைப்படல. நமக்கு அப்படி இல்லையே. இதெல்லாம் ஃபேமிலி இஷ்யூன்னு விட்டாச்சு. ஆனா என் பர்சனல்லையும் அவர் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் மருமக தான், மக இல்லையே. மகளா இருக்கிறப்பவே நான் இப்படிதான் இருந்தேன். என்னையும் அவர் செந்தில் மாதிரியே நடத்தணும்னு நினைச்சாரு. நான் ஐடிக்கு படிச்சிருக்கேன். சும்மா வெட்டியா வீட்ல இருக்கிறதுக்கு ஏதாவது வேலைக்கு போலான்னு ஆசை வந்துச்சு. செந்தில்க்கும் இது நல்லதா பட்டுது. அவர் சைட் ப்ராப்ளம் இல்ல. ஆனா மாமனாருக்கு இது பிடிக்கல. அப்பா அப்பா சித்ரா கிளம்பிட்டு இருக்காப்பா. தெரியுதுப்பா. அவ ஐடிக்கு படிச்சிருக்காப்பா. இப்போ ஐடில நல்ல சேலரி, சும்மா தானே இருக்கோன்னு அப்ளை பண்ணி வச்சிருக்கா. ஓஹோ, இன்னைக்கு இன்டர்வியூப்பா. சரிப்பா. இப்போ நான் என்ன பண்ணோம்? என்னப்பா இப்படி சொல்றீங்க? இல்லைப்பா, இது இன்ஃபர்மேஷன் தானே, பர்மிஷன் ஒன்றும் இல்லையே. டிஸ்கஸ் பண்ணியிருந்தா சஜஷன் சொல்லியிருக்கலாம். நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் என்னப்பா சொல்கிறதுக்கு இருக்கு? நீ உன் விருப்பப்படி தள்ளி வைக்கிற ஃபர்னிச்சர் மாதிரி தானேப்பா நானும். உனக்கு வேணும்னா பக்கத்தில் வச்சுப்பேன், வேணான்னா ஸ்டோர் ரூமில் போட்டுருவேன். அப்பா அப்படி இல்லைப்பா. இப்போ எதுக்குப்பா சித்திரா வேலைக்கு போகணும்? உன் சம்பளம் பத்தாதா? இல்லைப்பா அப்படிலாம் இல்லை. அப்படியே இருந்தாலும் எனக்கும் கை நிறைய பென்ஷன் வருது. இருக்கிற 3 பேருக்கு இது தலைக்கு மேலே வெள்ளம்ப்பா. அப்பா காசு பணத்துக்காக வேலைக்கு போலப்பா. படிச்சிருக்கா, வேலை செய்யணும்னு ஆசைப்படுறா. ஓஹோ, இங்கே வீட்டில் அதை தானேப்பா அவள் செஞ்சிட்ருக்கா. 2 வேலை எதுக்குப்பா? அப்பா அவ படிப்புக்கு ஏற்ற வேலை செய்யணும், அதில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாப்பா. பா சித்ரா நம்ம வீட்டில் செய்கிற வேலையெல்லாம் கணக்கு பண்ணினா நம்ம சம்பளம் பத்தாதுப்பா. உனக்கு நல்ல வருமானம் இருக்கு, சின்ன வயசு, நல்லா சந்தோஷமாக வாழுங்கப்பா. சந்தோஷங்கிறது பணத்தில் இல்லைப்பா, இருக்கிறத வச்சு நிறைவாக வாழறதுல தான்ப்பா இருக்கு. செந்தில், பெண்கள் வேலைக்குன்னு போக ஆரம்பித்தா அது ஒரு அடிக்ஷன். அங்கீகாரம் நம்ம நிறைவாக வாழ விடாது. எப்பவுமே வேலை தான் ஒரு இலக்குன்னு ஆகிடும். இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, சரி. நாளைக்கே ஒரு குழந்தை குட்டின்னு வந்ததுன்னு வச்சுக்கிங்க. அவங்கள அப்போ எப்படி பார்த்துப்பீங்க? குழந்தைக்கு உங்கள் அன்பு தான்ப்பா முக்கியம், வசதியெல்லாம் இல்லை. சித்ரா ப்ளீஸ், தப்பா நினைக்காத. வீட்ல மட்டும் இருன்னு உங்க அப்பா சொல்லாம சொல்றாரு. அதையும் கைய கட்டிட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன வீட்டோட அடிமை ஆக்கிட்டீங்கல்ல. ஒரு வேலைக்கு போதா எனக்கு சுதந்திரம் இல்ல. அட்லீஸ்ட் ஆள கூட வா கூடாது. சித்ரா சித்ரா வேலை விஷயத்துல இருந்தே பல விஷயங்கள்ல அப்பாவுக்கும் சித்ராவுக்கும் மறைமுக போராட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல சித்ராவையும் அப்பா டாமினேட் பண்றாருன்னு ஒரு எண்ணம் சித்ராவுக்கு விழ ஆரம்பிச்சது. இதை சரி பண்ணணும்னு நான் எடுத்த எல்லா முயற்சியுமே எனக்கு எதிர்ப்பாதான் அமைஞ்சது. அப்பாவை என்னால மாத்த முடியல. வேற சூழல்ல வளர்ந்த சித்ராவுக்கும் என்னால இது புரிய வைக்க முடியல. புரிய வைக்க கண்டிப்பா டைம் எடுக்கும்ல மேடம். மனசு என்ன செடியா அப்படியே புடுங்கி வேற மண்ணில் நடுறதுக்கு? எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அதுக்கு கூட டைம் கொடுக்காம பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. புரிதலுக்கு உண்டான சூழல் குறைஞ்சிக்கிட்டே வர்றத என்னால நல்லா உணர முடிஞ்சது.